ஈஸ்டரோட சிறப்பு என்னன்னா, ஈஸ்டர் நிகழ்ச்சி, ஈஸ்டர்ங்கிற ஒரு விஷயத்தின் மூலம் காம்ரேட் ஜீசஸ் நமக்கு என்ன சொல்ல வரார்னா, அவரை சிலுவையில் அரைஞ்சு வீழ்த்திய போதும் அவரு எழும்பி வந்துட்டாரு. வீழ்ந்து அவரு மறிஞ்சிட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்ச போதும் தேர்ட் டே அவரு உயிர் தெழுந்து உலகை காக்க வந்தாங்க. புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சியும், நாங்க வீழ்ந்துட்டோன்னு முதலாளிகள் நினைக்கிற போது நாங்கள் எங்கள் தோழர் இயேசுபிரான் எழுந்து வந்தது மாதிரி மீண்டெழுந்து வந்து உலகத்தை மீண்டும் காக்கத்தான் போகிறோம். 2ஆம் உலக போரில் ஹிட்லரை அழித்து அந்த உலகத்தை காத்த ஸ்டாலின் செய்த அதே செயலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மீண்டும் உயிர்த்தெழுப்பு பெற்று அகிலத்தை காப்போம். இது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. மார்க்ஸ் தான் நம்ம மார்க்ஸுடைய சிந்தனைகள் தான் நம்மளோட டிப்ரிவேஷனுக்கு காரணம்ங்கிற மாதிரியான தவறான கருத்துக்களை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருந்துட்டு பொதுமக்களிடையே பரப்புற நபர்கள் கேட்கிற மாதிரி நான் சொல்ல விரும்புறேன். என்ன விஷயம்னா, இப்பத்த நிலைமையில பார்த்து நீங்க டிசைட் பண்றீங்கன்னா மார்க்ஸ் சொன்ன விஷயம் தான் நான் இப்போ உங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது. முதலாளித்துவம் அதன் உச்ச நிலையை எத்தும் போது கண்டிப்பா கம்யூனிசம் வரதை எவராலையும் தடுக்க முடியாது. முதலாளித்துவ நிலை அதன் உச்ச நிலையை எத்தும் போது சோசியலிசம் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன், சோசியலிசம் இஸ் தி ஒன்லி ஆல்டர்னேட்டிவ். அது ஜஸ்ட் மார்க்ஸோட வேர்ட்ஸ் மேற்கோள் காட்டி நான் கூறல. எப்படி ஸ்ரீலங்கால 3% ஓட்ஸ் இன் 2019 அனில் குமார் தாஸ் காம்ரேட் வாங்கிட்டு 2024ல மோர் தென் 50% ஓட் வாங்கி ஸ்ரீலங்காவை ஒரு கம்யூனிஸ்ட் நேஷனா அவர் பில்ட் பண்ணிட்டு இருக்காரோ, அதே மாதிரி தான் எங்கெல்லாம் முதலாளித்துவம் அது உச்சநிலை எத்துதோ அங்க நிச்சயமா கம்யூனிஸ்ட் கட்சி உயிர்த்தெழுந்து வரும். இயேசுபிரான் துக்க வெளியில கீழே விழுந்து ஈஸ்டரில் உயிர்த்தெழுந்தது மாதிரி நாங்களும் உயிர் தெழுவோம், உலகத்தை காப்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க, தோழர்கள் இந்த தியாகம் வாழ்க, கீழ்வன்மை தியாகிகள் வாழ்க. நன்றி, வணக்கம்.